ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கான தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிசல்ட் வரும், வந்துருச்சுன்னா பரவாயில்ல, இல்லை வரல அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருங்கிற மாதிரி நிறைய ஆடியோ தகவல்லாம் தெரிஞ்சுது. ஸோ எலெக்ஷனுக்கான தேதியும் அறிவிச்சிட்டாங்க, அதுக்கான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு டிஆர்பிக்கெலாம் கால் பண்ணால் மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை. ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண ஆடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ ஹெட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க, அதாவது கூட்டுறவு அமைச்சர் அலுவலகம், கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம், அங்கெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க வந்துட்டு விழுப்புரத்தில் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க, அந்தந்த ஜோனல் அதாவது மண்டலம் அங்கே ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சொன்னாங்க. ஸோ ஜோனலுக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஜோனலுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு தகவல் வரல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மழுப்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறதாவது கரெக்டாக ஒரு ஆடியோ கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு கிடைக்கல. ஸோ இது என்ன தான் தகவல், எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வருமா, இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வருமா? ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வருஷம் கால நீட்டிப்பு, அதுக்கப்புறமேட்டு இப்போ கேஸு அது இதுன்னு சொல்லி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த கேஸ் பிரச்சனை மார்ச் 1ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஏன் ரிசல்ட்டை விடல? இந்த கேள்வி தான் நமக்குள்ளெல்லாம் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி ஒரு தெளிவான ஆடியோ ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஆடியோ மட்டும் பத்தாது, நீங்களும் ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் அதை தான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி ரிசல்ட் எப்போ வரும்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது தான் நமக்கு பல தரப்புலேருந்து, ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ஆடியோவில் சொல்கிறதும் அப்படியே உண்மை கிடையாது. இப்போ சொல்கிறது நடக்கும், அது நடக்காமலும் போகும். ஸோ வந்துட்டு அதுக்கு நம்ம நிறையா விதத்தில் கலெக்ட் பண்ணோம். ஹெட் ஆஃபீஸில் விழுப்புரத்தில் என்னென்ன சொல்கிறாங்க, கள்ளக்குறிச்சியில்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரு, மெயிலு, அப்டேட்டு, ஆடியோன்னு எல்லாம் கலெக்ட் பண்ணி கோர்வையாக போடும்போது தான் வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டை பற்றி நெருங்கி நம்மளால் போக முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு ஆடியோவில் வந்துட்டு க்ளீனாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு என்ன ஏது, எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு என்ன சம்மந்தம், டைம் வாங்கியிருக்காங்களா, எப்போ ரிசல்ட் வரும், எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டுக்கான உங்கள் மனசில் இருக்க அத்தனை கேள்விக்கும் இந்த ஒரே ஆடியோவில் விட கிடைக்கும். ஸோ முதல்ல அந்த ஆடியோ கேட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதை கேட்டு வந்துடுங்க. வணக்கம், டிஆர்பிடிஎஸ் அப்படி சொல்லுங்கள். வணக்கம் மேம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல கால் பண்ணுறோம் மேம். சொல்லுங்கள் சார். அந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்கு வரும் சேல்ஸ் பண்ணுது. சார் இதில் இது எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங்க்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க சார். லாஸ்ட் டைம் கேட்கும்போது எலெக்ஷன் முன்னாடி வந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை அது ஆக்சுவலாக ஏன் அதனால டிலேன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து அக்டோபர் 2023 வந்தது. இப்போ வந்து 24 இல்லைங்களா, அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கான எக்ஸ்டென்ஷன் பீரியட்க்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. பர்மிஷனும் இப்போ தான் கிடச்சிருக்கு. அது ப்ராசஸில் இருக்கும்போது தான் இப்போ எலெக்ஷன் டேட் வர இந்த ஒர்க் இருக்கிறதுனால இதை இப்போ அதுக்கு முடிச்சுட்டு தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பர்மிஷன் எவ்வளோ நம்ம கிடைச்சிருக்கு, எந்த டேட் வரைக்கும் கிடைச்சிருக்கு? இல்லை, இன்னும் 6 மாதத்துக்கு பர்மிஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுக்கு ஜூனில் வந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு 2 days முன்னாடி கால் பண்ணுவோம் மேம். அப்போனா நாங்கள் இது எலெக்ஷனுக்கு இருக்கும் சம்மந்தம் இல்லை, டிஎன்பிஎஸ் மாதிரி இதை உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும், உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னாங்க. இல்லை எல்லாரும் ஒரு விதமான ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள், எனக்கு அதான் குழப்பமா இருக்கு. எங்களுக்கு அப்டேட் எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே 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 சார். ஜூன்ல கண்டிப்பாக வந்துருமா, அதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கா மேம்? இல்லை, கண்டிப்பாக ஜூன் 4th அப்புறம் தான் நினைக்கிறேன். ஓகே மேம், முன்னாடி வாய்ப்பு இல்லையா மேம்? எதுவும் அதுக்கு முன்னாடி இல்லைங்க சார், எல்லாமே ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, கண்டிப்பா வந்துருமா நம்மள மாதிரிலாம்? கண்டிப்பா வந்துரும் ஆன்லைன். 36 டிஸ்ட்ரிக்டும் போட்டு 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போடலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம். இல்ல இல்ல, நாங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணது, கிட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இல்ல இது சேஞ்சஸ்லாம் இல்ல, ஓகே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் ஆடியோ அந்த லோவாக இருந்தால் அது அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த சவுண்ட் அவ்வளோதான் வருது. ஸோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு தடவை அதை டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அவங்க வந்துட்டு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துருமா அப்படிங்கிற வார்த்தையை நல்லா அழுத்தி கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசஸிங்கில் இருக்குது, இப்போ எலெக்ஷனுக்கான டேட் அறிவிச்சிட்டதுனால கேட்க கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. இருங்க முழுசாக முதல்ல கேளுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சு ஜூன் 4க்குள்ளே ரிசல்ட் வர வாய்ப்பே கிடையாது, ஜூன் 4க்கு மேலே வந்துடும் அப்படிங்கிறாங்க. அக்டோபர் வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வருஷம் டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் 6 மாதம் ரிசல்ட் விடுறதுக்கு டைம் வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த 6 மாதம் முடிகிற வரத்துக்கு ரிசல்ட் எப்போ வேணால் விடலாம். அப்படிங்கும் போது நமக்கு ஜூன் வரைக்கும் அந்த டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வேலை நடக்கிறதுனால ரிசல்ட் இப்போ விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் வருங்கிற மாதிரி
சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, அப்போயாவது வருமா இல்லை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த கால் ஃபார், ஏன்னா இப்போவே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க கமெண்ட்டில், ப்ரோ இது வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனே இப்போ ஜூன் ஜூலையில் விடுற மாதிரி இருக்குது, ஸோ அடுத்த ரேஷன் கடைக்கே விட்டுருவாங்க, அதிலே போட்டுக்கங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்களா ப்ரோ, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. ஸோ கட்டாயம் ரிசல்ட் வரும், ஆனால் இப்போ கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அவர் கரெக்டாக கேட்குறாரு, டிஎன்பிசி மாதிரி நீங்கள் வந்துட்டு ரிசல்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கேட்குறப்ப அந்த மேடம் அதையும் ஒன்று தெளிவுபடுத்துகிறாங்க. எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அப்டேட் எங்களால் கொடுக்க முடியும், இது வந்து 100% இது அப்படியே நம்புங்க இதுதான் அப்படின்னு கிடையாது. நம்ம மனுஷங்கிட்ட இருக்க இயல்பு தான், ஒன்று வராதுன்னா வரவே வராதுன்னு நினச்சி விட்டுறது, வரும்னா உடனே ஏன் வரலன்னு கேட்குறது. ஸோ வந்து இவங்க தெரிஞ்ச அப்டேட்டே இவங்க சொல்கிறாங்க, இது 100க்கு 100 உண்மை கிடையாது. ரிசல்ட் முன்னாடி வரும் அப்படின்னா அதுக்கான அப்டேட் நமக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இது கன்ஃபார்மாக இது வந்துட்டு கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தானான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 ஆடியோவாவது கேட்டுட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸில் இந்த மாதிரி கேட்கும் போது தான் நமக்கு அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியும். இந்த கேஸை பற்றி எப்படி என்ன தான் கேஸ் முடிஞ்சு தான் வரும், அந்த இது தீர்ப்பு முடிஞ்சு தான் வரும்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொன்றா ஃபோன் பண்ணி அந்த அப்டேட் வாங்கணும்ல. அது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ஹெட் ஆஃபீஸ்க்கு டிஆர்பிக்கு கால் தொடர்ந்து பண்ணுங்கள். நிறைய பேர் 10 தடவை 15 தடவை பண்ணுறோம் ப்ரோ எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்கள் நிலமை புரியுது. ஸோ வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த ஆடியோவில் எவ்வளோ இவரும் தானே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, எவ்வளோ தெளிவான ஒரு ஆடியோ கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள், நமக்கு ஃபோன் பண்ணால் மட்டும்தான் அப்டேட் கிடைக்கும். ஒருத்தர் ஆடியோ போட்டால் அவ்வளோதான் ரிசல்ட் வராது. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஸோ வந்து என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெளிவாக தெரியும். கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லை. அதான் எலெக்ஷனுக்கு ஓகே, இன்னும் ஒரு 1 மந்த் கூட இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் ரிசல்ட் இன்னும் இருக்குது இல்லை. ஏன்னா இப்போ மார்ச் எண்டுங்கும் போது இன்னும் ஏப்ரல் ஃபுல்லாக இருக்குது, மே ஃபுல்லாக இருக்குது, 2 மாதம் கிட்டத்தட்ட 2.5 மாதம்னு வச்சுக்கலாம். ஆவரேஜாக 2.5 மாதம் வெயிட் பண்ணணுமா, ரொம்பவே இது கஷ்டம் தான், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு அப்டேட் கிடைக்க நான் உடனே சொல்கிறேன். ஸோ இது மாதிரி எந்த ஆடியோ கிடைச்சாலும் நான் உடனே போடுறேன், நியூஸ் பேப்பர் அப்டேட் எதுனாலும். ஸோ வந்து இந்த கேன்சல் பண்ணிடுவாங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2-3 ஆடியோ போட்டோம். அந்த ஆடியோ வந்துட்டு நான் இப்போ 2 நாள் 1 நாள் முன்னாடி தான் போட்டேன். அதில் வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ்லையும் நமக்கு டிஆர்பி ஆஃபீஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை சுத்த விடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு தெளிவான ஆடியோ அப்டேட் கிடச்சிருக்கு, இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா இப்போ போன வாட்டியே ரேஷன் கடை ரிசல்ட்டில் மற்ற டிஸ்ட்ரிக் வராமல் இருந்தப்போ மாத கணக்கில் எல்லோரும் கேட்ட ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா, எங்களுக்கு அந்த தர்றேன்னு சொல்கிறேன், இந்த வடிவேல் கம்பெனி மாதிரி தான் ஆச்சு, தர்றேன்னு சொல்லி விட்டுறேன் ஆனால் எடுக்கலன்னு சொல்லாதங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வரும் வராதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், பொய் சொல்லி அப்படியே இழுத்துக்கிட்டே போகாதீங்க, வராதுன்னு சொல்லுங்கள், வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், ஓப்பனாகவே சொல்லுங்கள். இப்படியே தான் கேட்டோம், எல்லாருமே கேட்டிங்க, மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி தான் விழுப்புரம் வராது கேன்சல் அப்படி நமக்கு ஒன்றும் சொல்லலையே, கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, இந்த 1ஆம் தேதி மார்ச்சே நமக்கு வந்துட்டு கோர்ட்டில் தள்ளுபடி ஆகும், இவங்க இப்படி இழுத்துட்டு போகிறது தான் நமக்கு ரொம்பவே மனவேதனையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆடியோஸ் கலெக்ட் பண்ணி நான் உடனே கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆடியோ போடுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், திரும்ப நான் இதுதான் சொல்கிறேன், டிஆர்பி ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுங்கள். நம்பர் இந்த டிஆர்பி வெப்சைட்டில் இருக்க நம்பர் தான், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் போடுறேன். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.